கடல் கடந்து பல நாடுகளை ஜெயித்தவர், உலகமே வியக்கிற தஞ்சை பெரிய கோவிலை கட்டிய மாமன்னர் ராஜராஜ சோழன். அவரோட போர் திறமையை பற்றி வரலாறு நிறைய சொல்லியிருக்கு. ஆனால் அந்த மாமன்னரோட மரணம் எப்படி நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? இன்னைக்கும் விடை தெரியாத ஒரு மிகப்பெரிய 29 வருஷம் சோழ பேரரசின் பொற்காலமாக ஆட்சி செய்த ராஜராஜ சோழன் கிபி 1014 மரணமடைந்தார். ஆனால் அவரோட மரணத்தை பற்றிய தெளிவான கல்வெட்டு ஆதாரங்கள் பெரிய கோயிலில் கூட இல்லை. அவர் இயற்கை மரணம் அடைந்தாரா இல்லை எதுவும் சதி நடந்துச்சான்னு பல யூகங்கள் இருக்கு. எல்லாத்துக்கும் மேல உலகத்திலேயே ஆண்ட ஒரு பேரரசரோட பள்ளிப்படை, அதாவது கல்லறை எங்க இருக்கு தெரியுமா? கும்பகோணம் பக்கத்துல உடையாளூர்ல ஒரு சாதாரண தென்னந்தோப்புக்குள்ள சிதிலமடைஞ்ச நிலையில இருக்குன்னு சொல்றாங்க. இவ்வளவு பெரிய கோவிலை கட்டிய சக்கரவர்த்தியோட கல்லறையும் இவ்வளவு எளிமையா யாருக்கும் தெரியாம இருக்கு. வரலாற்றில் ஏதோ ஒரு பெரிய உண்மை மறைக்கப்பட்டிருக்கு. ராஜராஜ சோழன் மரணத்துக்கு பின்னாடி என்ன நடந்திருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி ஹிஸ்டரிக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.